வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தெய்வமகன் படம் ஆஸ்கார் விருதுக்கு சென்றபோது தில்லானா மோகனாம்பாள் படத்திற்கு தேசிய அளவில் விருது கிடைத்தபோது சிவாஜி ஓர் பத்திரிகைக்கு அளித்த பேட்டி இது. ஏவிஎம் ஸ்டுடியோவின் 3வது படப்பிடிப்பு தளத்தில் படப்பிடிப்பின் இடைவெளியில் பத்திரிகை நண்பர் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். வணக்கம் சொல்லி என் வலது கையை தன் வலது கையால் பற்றிக்கொண்டு வாழ்த்துகள் என்று சொல்லியபடி குலுக்கினார். இந்த வாழ்த்து எதற்கென்று தெரியாமல் விழித்தேன். பதில் அவரிடமிருந்தே வந்தது. சென்ற ஆண்டிற்கான சிறந்த தமிழ் படம் தில்லானா மோகனாம்பாள் இந்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதியின் பரிசு கிடைத்திருப்பதைச் சொல்லி, நீங்கள் அதில் கதாநாயகன் ஆயிற்றே என்று விளக்கம் தந்தார். நன்றி என்றேன். அவருக்கு நான் அப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது படப்பிடிப்பு தளத்திற்குள் வந்து கொண்டிருந்த ஒரு ஆஜானுபாகுவான உருவத்தையும் என் கண்கள் நன்றி பெருக்குடன் பார்த்தன. அந்த ஆஜானுபாகுவான உருவம் இயக்குனர் சி திருலோகசந்தருக்கே சொந்தமான உருவம். அவரை பார்த்ததும் தெய்வமகன் படம் ஆஸ்கர் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும் என் நினைவுக்கு வந்தது. தெய்வமகன் ஆஸ்கர் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் செய்தியை என்னிடம் முதலில் கூறியவரும் இயக்குனர் திருலோகசந்தர்தான். தில்லானா மோகனாம்பாள் படம் இந்திய அரசின் பரிசுக்கு, தெய்வமகன் படம் அமெரிக்க ஆஸ்கர் விருது போட்டிக்கு. இந்த பெருமையெல்லாம் யாருக்கு? தமிழ் கலைஞர்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தில்லானா மோகனாம்பாளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் சிக்கல் சண்முக சுந்தரத்தையும் தில்லானா புகழ் மோகனாம்பாளையும் படைத்த கொத்தமங்கலம் சுப்புவையும் மறக்க முடியுமா? இந்த பாத்திரங்களை படைத்திராவிட்டால் படம் எங்கே? தில்லானா மோகனாம்பாள் தொடர் கதையாக வந்து முடிந்ததும் அதை படமாக்க விரும்பிய இயக்குனர் பி நாகராஜன் சுப்புவிடம் தன் எண்ணத்தை வெளியிட்டார். சுப்பு அந்த கதையின் உரிமை ஜெமினி வாசனிடம் இருப்பதாகச் சொல்லிவிட்டார். ஜெமினியின் சார்பில் அதை வாசன் படமாக்கலாம் என நினைத்து ஏபிஎன் மேலே தொடாமல் அப்படியே விட்டுவிட்டார். மாதங்கள் பல கடந்தன. ஜெமினி நிறுவனத்தில் தில்லானாவை படம் எடுப்பதற்கான அடையாளங்களே தென்படவில்லை. ஏபிஎன் மனதில் மீண்டும் மோகனாம்பாளின் மீதுள்ள ஆசை துளிர்விட்டது. வாசனிடம் சென்று, நான் மோகனாம்பாளை படமாக்க நினைக்கிறேன் என்றார். நானும் அதை படமாக்கலாம் என்ற எண்ணத்தில்தான் இருக்கிறேன். வேண்டுமானால் இப்படி செய்யலாம், நாம் இருவரும் இணைந்து அதை எடுக்கலாம் என்று பதில் கூறினார் வாசன். வாசன் ஒரு இமயமலை, ஜெமினி நிறுவனம் பெருங்கடல், நாமோ சிறு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தில் ஏபிஎன் 2வது முறையாக ஆசையை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டார். மாதங்கள் பல சென்றன. மோகனாம்பாள் படத்தை பற்றிய பேச்சே இல்லை. ஏபிஎன் சிந்தனையில் மீண்டும் மோகனாம்பாளின் முற்றுகை. முயல்வதை மும்முறை முனை என்பது பழம்பெரும் தமிழ் வாக்கு. 3வது முறையாக மோகனாம்பாளை படம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வாசனிடம் சென்று தன் எண்ணத்தை வெளியிட்டார். மோகனாம்பாளை படம் எடுப்பதில் ஏபிஎன்க்கு இருந்த ஆர்வத்தை கண்ட வாசனுக்கு என்ன தோன்றியதோ, உரிமைகளை உங்களுக்கே தருகிறேன், நீங்களே படத்தை எடுங்கள் என்று சொல்லி தன் அனுமதியையும் தந்தார். ஏபிஎன் படப்பிடிப்பில் இறங்கினார். தில்லானா மோகனாம்பாள் படமாக வந்து பெரும் வெற்றி பெற்றது. பெரும்பாலும் வாசகர்களிடையே அமோகமான வரவேற்பை பெற்ற ஒரு நாவல் திரைப்படமாக வெளியே வரும்போது பெரும் வெற்றியை பெறுவதில்லை. ஆனால் ஏபிஎன் தில்லானா மோகனாம்பாளை ஒரு பெரும் வெற்றி சித்திரமாக்கி உழைப்புக்கேற்ற பரிசை பெற்றார். தில்லானா மோகனாம்பாள் படம் இந்திய அரசின் ஜனாதிபதி பரிசை பெற்றிருக்கிறது. அதில் நடித்த என்னை போன்ற கலைஞர்கள், இந்த படத்தை உருவாக்க உழைத்த கலை வல்லுநர்கள் எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. தில்லானாவுக்கு கிடைத்த பெருமை தமிழ்கலை உலகின் பொதுச் சொத்து. அமெரிக்க ஆஸ்கர் போட்டியில் சிறந்த வெளிநாட்டு படம் ஒன்றுக்கும் ஆஸ்கர் பரிசு தருவதுண்டு. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒரு படத்தை மட்டுமே இந்த போட்டியில் சேர்த்துக் கொள்வர்.
வந்திருக்கும் வெளிநாட்டு படங்கள் அத்தனையும் திரையிட்டு அவற்றில் சிறந்த படத்தை தேர்ந்தெடுப்பர். இந்த ஆண்டு ஆஸ்கர் போட்டிக்கு இந்திய நாட்டின் சார்பில் தெய்வமகன் படம் அனுப்பப்பட்டது. தில்லானாவுக்கு சொன்னது போலவே தெய்வமகன் படத்திற்கு கிடைத்திருக்கும் இந்த பெருமையும் தமிழ்கலை உலகின் பொதுச் சொத்து. ஒரு கலைஞனுக்குள்ள திறமையை மேலும் வளர்க்க உதவுவதுடன் அவன் ஈடுபட்டிருக்கும் துறையில் அவன் மேலும் உற்சாகமுடன் ஈடுபட்டு ஊக்கமுடன் உழைத்து சிறப்பாக பணியாற்றவும் இத்தகைய பரிசுகளும் பட்டங்களும் உதவுகின்றன. ஒவ்வொரு முறையும் நான் பரிசை பெறும்போது நாம் மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொள்வேன். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.